எம்ஏ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான கொஸ்டின் நம்பர் 5. இது பார்த்தீங்கன்னா இன்டர் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஏசிஎம்ஏ 2 பேருக்குமே இது சொல்லுவாங்க. எஸ், இப்போ நம்ம சம்பளம் போக போகிறோம். Shop floor supervisor of small factory present in the following cost job for table 5 determine the selling price. நல்லா கவனிங்க. மெட்டீரியல்ஸ் வந்து 70, டைரக்ட் வேஜஸ் 45, டிபார்ட்மெண்ட் எக்ஸ் ஒய் இசட், சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் 5. ஸோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 70, டைரக்ட் வேஜஸ் 18 hours அட்டு 2.5 per hour, டிபார்ட்மெண்ட் எக்ஸ் ஒய் இசட் கொடுத்தாச்சு. சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் ஸ்பெஷல் ஸ்டோர்ஸ் ஐட்டம்ஸ் டைம் காஸ்ட் ஆட் 33.13% ஃபார் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அனலைசஸ் ஆஃப் தி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் தி காண்டி 2022 show the following. Analysis of the profit and loss account of the 2022 shows the following. அப்போ இதை பேஸ் பண்ணி இது வந்து பெர் யூனிட்டுக்குன்னு கொடுத்துக்கிறேன். ஐ திங்க் செல்லிங் ப்ரைஸு இது வந்து வச்சு இவங்க வந்து டைரக்ட் மெட்டீரியலு, வேஜஸ்ஸு, ஸ்பெஷல் ஸ்டோர்ஸு, ஒர்க்ஸ் காஸ்ட்டு, கிராஸ் ப்ராஃபிட்டு, செல்லிங் எக்ஸ்பென்சஸ், நெட் ப்ராஃபிட் இதெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. இவங்க வந்து பிஎன்எல் ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணிக்கிறாங்க. It is noted that the average hours rate for the 3 departments X, Y, Z are similar. அதாவது it is noted that the average hourly rate of the 3 departments are same அப்படின்றாங்க. You are required to calculate departmental overheads recovery rates. Calculate the entire revised cost using 2022 actual figures as basis. Add 20% of total cost to determining the selling price. இது வந்து ரொம்ப 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 ஈஸியான சம்மு. சரி, நம்ம பார்க்கலாம் எப்படி இந்த ஆன்சர் நம்ம போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, எல்லாமே இங்கே ஆன்சர் சொல்லிட்டாங்க. டைரக்ட் வேஜஸ் வந்து 10,000, 12,000, 8,000. அப்போ 10,000, 12,000, 8,000னா அவன் வந்து கணக்கில் வந்து ரேட்டு கொடுத்தான் 2.5 hours per hour. வேஜஸ்ன்றது 2.5 hours. அப்போ இவங்க வந்து வேஜஸ் வாங்கினது வந்து 10,000னா இப்போ ஹவருக்கு நம்ம கண்டுபிடிச்சோம். 2.5 வந்து ஒரு ஹவருக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா எவ்வளோ ஹவர்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கிறது நம்ம ஈஸியாக கிடச்சிச்சு. 10,000 டிவைட் பை 2.5 போட்டால் நமக்கு எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு கிடச்சிடும். அப்போ 4,800, 3,800 என்பது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்குள்ள நம்ம வந்து ஸ்கூல் லெவலுக்கு நாங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, ஆக்சுவல் ஓவர் ஹெட் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா. ஓவர் ஹெட்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 2. சார் எப்படிங்க சார் 5, 9, 2 எடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு பதில் இங்கே இருக்குது. இவன் ஓவர் ஹெட்ஸ்ன்னு கொடுக்குறது, அதான் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். சார் 5, 9, 2. சார் அப்போ அதுக்கு எப்படிங்க சார் நம்ம போடுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ஓவர் ஹெட்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம டைரக்ட் வேஜஸில் லேபர் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோதான் லேபர் ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா the same principle will be applied there. அப்போ ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸுக்கு இவ்வளோ ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதே 4,000 எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. அப்போ 5,000 டோட்டல் எக்ஸ்பென்சஸ்னா ஹவர்ஸ் பேசிஸில் யூஸ் பண்ணால் ஒரு ஹவருக்கு 1.25 கிடைச்சிருச்சு. 5,000 டிவைட் பை 4,000, 9,000 டிவைட் பை 4,800 and 2,000 டிவைட் பை 3,200 போட்டால் யூ வில் கெட் அன் ஆன்சர் வெரி கிளியர்லி அண்ட் கிளவர்லி. சரி, அப்போ நமக்கு வந்து ஆக்சுவல் ஓவர் ஹெட்ஸ் கிடைச்சிச்சு. சார் அடுத்து என்ன பண்ணலாங்க சார், இப்போ ரிவைசர் ஜாப் ஷீட் போடுங்க. ஏன் அப்படின்னா அங்கே நம்ம ஜாப் ஷீட்டில் பார்க்கும்பொழுது ஒன்றே ஒன்று தான் போடுக்கிறோம், மெட்டீரியல்ஸு வேஜஸ் தான் எடுத்துருக்காங்க தவிர எதை கன்சிடர் பண்ணலாமே, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸை கன்சிடர் பண்ணலை. ஸோ இப்போ கன்சிடர் பண்ண வைக்கணுன்றதுனால திரும்பவும் ரிவைஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். 70-45, 70-45 பாருங்கள், எந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குமான்னு பார்த்தா சத்தியமாக இருக்காது. 70-45 ஆனால் எதில் டிஃப்ரெண்ட் வரும், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் மட்டும் இங்கே சேரும் இல்லையா. இப்போ சார்ஜபிள் எக்ஸ்பென்சஸ் தே ஹேவ் கிவன் ஆல்ரெடி. அந்த ஓவர் ஹெட்ஸ் மட்டும் நம்ம புதுசாக கொண்டு வர போகிறோம். அப்போ ஓவர் ஹெட்ஸ் அளவு 8 hours, 6 hours, 4 hours. ஏங்க சார் ஓவர் ஹெட்ஸ்னா ஆமாம் வேஜஸ் என்ன ஹவர்ஸ் பண்ணாலும் அதே தான் இங்கே வரும். பட் பெர் ஹவர் வேணால் நம்ம கண்டுபிடிச்சோம் 1.25, 1.875 அண்டு 1.625. இதை போட்டிங்கன்னா இது பெர் ஹவர் ரேட் ஆஃப் ஓவர் ஹெட்ஸ்ன்னு கிடைச்சிடும். அப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு, ஒர்க்ஸ் காஸ்ட் கிடைச்சிச்சு. ஏன்னா ப்ரைம் காஸ்ட்டோடையே ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் கூட்டினா கிடைக்கக்கூடியது ஒர்க்ஸ் காஸ்ட்டு. ஒர்க்ஸ் காஸ்ட்டோட செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் கூட்டணும் இல்லையா.
சார் இங்கே என்ன சொல்லிக்கிறேன் சார், செல்லிங் காஸ்டிங் வரலையா சார்? செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குதா முதல்ல? இங்கே எதுவும் கொடுக்கல. ப்ரைம் காஸ்ட்டோட ஆடு 33.3 எக்ஸ்பென்ஸ். பட் ஆனால் இங்கே பிஎன்ல கொண்டு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆப்ஸில் வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 20,000 கொடுத்துட்டான். இந்த செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 20,000 கொடுத்தது ரெக்கவரி பேசிஸில் எடுத்துனா ஒர்க்ஸ் காஸ்ட் எடுத்து போகிறோம் இல்லையா? சும்மா செக் பண்ணி பார்ப்போம். 20,000க்கு வகுத்தல் 2 லட்சம் எத்தனை? 10%. அப்போ ஒர்க்ஸ் காஸ்ட்டில் 10% செல்லிங் ப்ரைஸ் இருக்குது சார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதான் நீங்கள் போட்டுக்கலாம். ஒர்க்ஸ் காஸ்ட் செல்லிங் ஓவர் சார்ஜ் 10% தான் ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ அது 10% போட்டுருக்கானா, அப்போ திருப்பி நீங்களும் ஒர்க்ஸ் காஸ்ட் எவ்வளோ? 143.75. அதில் 10% போட்டிங்கன்னா 14.38. ஸோ 10% போட்டு உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? டோட்டல் காஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ப்ராஃபிட் எப்படி? ப்ராஃபிட் என்ன சொன்னால் ஆட் 20% டு டோட்டல் காஸ்ட் டு டிட்டர்மின் செல்லிங் ப்ரைஸு. இப்போ டோட்டல் காஸ்ட் டு டிட்டர்மின்ஸ் இது டோட்டல் காஸ்ட்னு ஆகிப்போச்சு கிட்டத்தட்ட. இதில் 20% போட்டால் 31.26 வந்துடும். அப்போ இதுதான் செல்லிங் ப்ரைஸ். இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான, பார்க்க ரொம்ப டஃப்பாக மாதிரி தெரியும். ஆனால் கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அவன் கேட்குறது கால்குலேட் டிபார்ட்மெண்டல் ஓவர் ஹெட்ஸ் ரெக்கவரி ரேட்ஸ். அப்போ ரெக்கவரி ரேட்ஸ் அப்படின்னும் பொழுது ஒரு ப்ரீவியஸ் இயர் ஃபிகர் கொடுத்துருப்பான், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெக்கவர் பண்ண முடியும். அப்போ அதில் என்னென்ன மிஸ்ஸிங் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, அதை நம்ம ஆட் பண்ணுறோம். செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் மிஸ்ஸிங் ஆயிடுச்சு, நம்ம அதை ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனு கிடைக்கும் அப்படின்றது இந்த கான்செப்ட். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஜாப்ஸ் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் படிச்சிங்கனாவே யூ வில் கெட் அட் ஈஸி மார்க்ஸ். ஃபர்தராக டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு சேட் பண்ணலாம். தேங்க்யூ.